நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாள் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். அதில் இன்றைக்கி 20வது நாள், டே 20. இன்றைக்கி என்ன கான்செப்ட் எடுத்து வந்திருக்கோம்னா, டெய்லி நம்ம ரெகுலராக செய்கிற ரொட்டீனாக செய்கிற வேலைகளை அப்படியே இங்கிலீஷில் பேச முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஐ யூஸ்வலி வேக்கப் 6 o'clock in the morning. நான் என்ன செய்கிறேன்னா அதை அப்படியே இங்கிலீஷில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன டைம் அதெல்லாம் மாற்றிக்கோங்க. ஐ யூஸ்வலி வேக்கப் 6 o'clock in the morning. இதில் வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுறேன். வேக்கப்புக்கும் கெட்டப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு ரீசெண்டாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். வேக்கப்னா தூங்கிட்டு இருக்க நம்ம கண்ணு முழிக்கிறது. கெட்டப்னா நம்ம பெட்டை விட்டு எந்திரிச்சு போகிறது. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம். ஐ யூஸ்வலி வேக்கப் 6 o'clock in the morning. இது டைம் மட்டும் நீங்கள் எந்திரிக்கிற டைம் போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்லட்டுமா? ஐ யூஸ்வலி வேக்கப் 6 o'clock in the morning. நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது மெனி டைம்ஸ் ஐ வாண்ட் டு ஸ்லீப் அகைன். நிறைய டைம் நான் மறுபடியும் தூங்கணும்னு தான் ஆசைப்படுவேன். அது உண்மைதான். மெனி டைம்ஸ் ஐ வாண்ட் டு ஸ்லீப் அகைன். பார்க்காம சொல்லட்டுமா? மெனி டைம்ஸ் ஐ வாண்ட் டு ஸ்லீப் அகைன். நீங்கள் சொல்கிறீங்களா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். பட் ஐ நோ ஐ ஹாவ் டு கெட் அப். ஐ ஹாவ் டு அப்படின்ற ஃப்ரேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மூணையும் சேர்த்து ஒரே வார்த்தையாக நினச்சிக்கோங்க. ஐ ஹாவ் டு அப்படின்றது கண்டிப்பாக நான் செய்ய வேண்டிய ஒரு செயலை சொல்லும்போது ஐ ஹாவ் டு கோ டு ஸ்கூல். ஐ ஹாவ் டு கெட் அப் நீங்கள் போட்டிருக்கோமா? நான் கண்டிப்பாக எந்திரிச்சு தான் ஆகணும், நான் கண்டிப்பாக ஸ்கூல் போய் தான் ஆகணும், நான் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும்னா ஐ ஹாவ் டு ஈட் அப்படி சொல்கிற மாதிரி. அப்போது பட் ஆனால் ஐ நோ எனக்கு தெரியும், ஐ ஹாவ் டு கெட் அப் நான் கண்டிப்பாக எந்திரிச்சு தான் ஆகணும்னு எனக்கு தெரியும். மறுபடியும் தூங்கணும் போல் இருக்குது, ஆனால் எனக்கு தெரியும். இப்போ நான் அவரோட பார்த்து வாசிக்கிறேன், அப்புறம் பார்க்காம சொல்கிறேன். பட் ஐ நோ ஐ ஹாவ் டு கெட் அப். பார்க்காம சொல்லட்டுமா? பட் ஐ நோ ஐ ஹாவ் டு கெட் அப். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நிறைய பேத்துக்கு இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது பார்ப்போமா? ஐ சிட் ஆன் மை பெட். பெட்டில் எழுந்திரிச்சு உட்காருவேன். ஸ்ட்ரெச் மை ஆர்ம்ஸ். இந்த முறுக்கெடுக்கிறது சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் கோ டு த பாத்ரூம். ஓகேவா? இந்த மூணையும் சேர்த்து சொல்லலாமா? ஐ சிட் ஆன் மை பெட், ஸ்ட்ரெச் மை ஆர்ம்ஸ் அண்ட் கோ டு த பாத்ரூம். நான் பார்க்காம சொல்கிறேன். சிம்பிள் சென்டென்ஸாக தான் இருக்குது, அதனால் சொல்ல முயற்சி பண்ணலாம். ஐ சிட் ஆன் மை பெட். அப்புறம் என்ன ஈஸின்னு சொன்னீங்க, ஞாபகம் இல்லை. ஸ்ட்ரெச் மை ஆர்ம்ஸ் அண்ட் கோ டு த பாத்ரூம். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, சொல்லிட்டிங்களா? சரி, போகலாம். அடுத்தது ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் வாஷ் மை ஃபேஸ் வித் கோல்ட் வாட்டர். ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் வாஷ் மை ஃபேஸ் வித் கோல்ட் வாட்டர். பார்க்காம சொல்லட்டுமா? ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் வாஷ் மை ஃபேஸ் வித் கோல்ட் வாட்டர். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது நவ் ரியலி ஐ வேக்கப். இந்த இடத்துல ஒரு காமெடி பாருங்கள். நவ் ரியலி ஐ வேக்கப். இப்போ தான் நான் முழுசாக கண்ணே முழிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையிலே அப்படி தான் இருக்கும். அது வரைக்கும் அரை தூக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும். அப்போ தான் தூக்கமே முழிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா அதே மாதிரி சொல்லுங்கள். நவ் ரியலி ஐ வேக்கப், தென் ஐ ஹாவ் அ ஷவர். சொல்லமா? அதுக்கப்புறம் குளிக்க போயிடுவேன், ஒரு குளியல் எடுத்துக்குவான் அப்படின்ற மாதிரி இதில் வருது. நவ் ரியலி ஐ வேக்கப், தென் ஐ ஹாவ் அ ஷவர். நான் பார்க்காம சொல்கிறேன். நவ் ரியலி ஐ வேக்கப், இப்போ தான் நம்ம உண்மையிலே கண்ணு முழிக்கிறேன். தென் ஐ ஹாவ் அ ஷவர். ஈஸியாக இருக்குது, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பார்ப்போமா? அண்ட் கோ டு த கிச்சன் டு ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் கோ டு த கிச்சன் டு ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக நான் கிச்சன் போயிடுவேன். ஜென்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி எழுதுகிறேன். ஓகேவா? எழுதிட்டு இன்னொரு வீடியோவாக போட்டுடலாம். அண்ட் கோ டு த கிச்சன் டு ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, அண்ட் கோ டு த கிச்சன் டு ப்ரிப்பேர் பிரேக்ஃபாஸ்ட். சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது போகலாமா?
ஐ யூஸ்வலி மேக் இட்லி ஆர் தோசை ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். ஐ யூஸ்வலினாலே நான் ரெகுலராக பண்ணுறத சொல்கிறது தான். யூஸ்வலி சாதாரணமாக நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, எப்போவும் அப்படி தான் பண்ணுவேன், அதுதான். ஐ யூஸ்வலி மேக் இட்லி ஆர் தோசை ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். பக்கம் சொல்லட்டுமா? ஐ யூஸ்வலி மேக் இட்லி ஆர் தோசை ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. அடுத்து, சம்டைம்ஸ் ஐ வாண்ட் டு லிசன் டு மெலடி சாங்ஸ். இந்த மெலடி சாங்ஸ் எனக்கு பிடிக்கும்னு போயிட்டுருக்கேன். சிம்பிளாக மியூசிக்னு கூட போட்டுக்கலாம். சம்டைம்ஸ் ஐ வாண்ட் டு லிசன் டு மியூசிக் சொல்லலாமா? க்ளோஸ் பண்ணிடுறேன். சம்டைம்ஸ் ஐ வாண்ட் டு லிசன் டு மியூசிக், மெலடி சாங் அல்லது மியூசிக் சொல்லுங்கள். ஓகே. அடுத்து லாஸ்ட்டாக, இட் கிவ்ஸ் மீ எனர்ஜி ஃபார் த டே. அன்றைக்கி ஃபுல் டேக்கு தேவையான எனர்ஜியை அந்த பாட்டு எனக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. இட் கிவ்ஸ் மீ எனர்ஜி ஃபார் த டே. பார்க்காம சொல்லட்டுமா? இட் கிவ்ஸ் மீ எனர்ஜி ஃபார் த டே. நீங்களும் சொல்லுங்கள். ஓகே, இதோட முடிச்சுக்கலாம்.